காப்பாத்தட்டும். நான் 32 தப்புகள் பண்ணியிருந்தா அந்த தப்புகள்ல இருந்து காப்பாத்தட்டும். கூர்ம அவதாரம் எடுத்து பகவான் எல்லாத்தையும் தாங்கி பிடிச்சானே, தீவினைகளை எல்லாம் போக்குனானே, அப்படிப்பட்ட பகவான் இந்த 32 விதமான பகவத்தவச்சாரங்கள் இருந்து என்னை காப்பாத்தட்டும் அப்படின்னு சொல்லுகிறார். இப்ப கூர்ம பகவானும் நாரதரும் நம்ம மனசுல தியானம் பண்ணோம் அப்படின்னா 32 விதமான பகவத் அபச்சாரங்கள் நாம் பண்ணியிருந்தா அதுல இருந்து நம்மளை காப்பாத்துறோம் அப்படின்னா அப்ப 32 என்னன்னு தெரியும். அது தெரிஞ்சாதான் அதை பண்ணாம இருக்க முடியும். அப்ப 32 அபச்சாரங்கள் என்ன அப்படின்னா, முதல் அபராதம் சன்னதிக்கு போறோம். சன்னதியில பகவத் அபச்சாரம். இந்த 32மே பகவத் அபச்சாரம். இதான் பகவத் அபச்சாரங்கள். 3 விதமான அபச்சாரம் இருக்குது இல்லையா? பகவத் அபச்சாரம், பாகவத் அபச்சாரம், அசக்கிய அபச்சாரம். பகவத் அபச்சாரம்னா பகவான் கிட்ட பண்ற அபச்சாரம். பாகவத் அபச்சாரம் அப்படின்னா ஸ்ரீ வைஷ்ணவாள் கிட்ட பண்றது. அசக்கிய அபச்சாரம்னா ஏனே தெரியாம பண்றது. ஐயோ விமலாமாவா ஏன்னு எனக்கு தெரியலையே, விமலாமாவை கண்டாலும் எனக்கு பிடிக்காது, விமலாமாவுக்கு எனக்கு சம்பந்தமே இல்லை, ஆனா நான் சொல்றேன் ஐயோ விமலாமான்னு எனக்கு ஆகவே இதான் சக்கிய அபச்சாரம். ஏனே தெரியாம ஒரு வைஷ்ணவன் கிட்ட அவளுடைய சத்த பார்த்து நமக்கு அசூயை வர்றதுதான் சக்கிய அபச்சாரம். அதே மாதிரி பகவத் விஷயத்திலயும் ஏன்னு தெரியல, அதை பார்த்து எனக்கு பிடிக்க மாட்டேங்குது, ஏனே காரணம் தெரியல அப்படின்னு சொல்ற பாருங்க, அதெல்லாம் அசக்கிய அபச்சாரம். இந்த 3 விதமான அபச்சாரங்கள் இருக்கு. இதுல பிரதானம் முதலானது பகவத் அபச்சாரம். முதல்ல அதையும் தெரிஞ்சுக்கோ, அப்புறம் எப்ப சந்தர்ப்பம் தான் சக்கிய அபச்சாரம், பாகவத் அபச்சாரம், அப்புறம் பாருங்க. பகவத் அபச்சாரம் 32 விதமான பகவத் அபச்சாரங்கள் இருக்கு. இது எது பண்ணாலும் அபச்சாரம். முதல் அபச்சாரம் பாதரட்சியோடு சன்னதிக்கு போறது, செருப்பு போட்டு. நான் சொல்லலாமானே தெரியல, சொன்னோம்னா இது எல்லாத்துக்குமே இது பங்கு உண்டு. இப்போ உதாரணத்துக்கு ஸ்ரீரங்கம் எடுத்தோம்னா பாதரட்சியோட எங்க போகணும் அப்படின்னா அந்த பாதரட்சியெல்லாம் விடுறதுக்கு ஒரு கடை வச்சிருக்கா, எங்க ரங்கரங்கா கோபுரத்து இருக்கு. அது வரைக்கும் அதுல போயிருவான், அப்புறம் தான் அங்க விட்டுட்டு அப்புறம் உள்ள போவோம். அப்ப அது வரைக்கும் இருக்கு சன்னதி இல்லையா? பிராகாரத்துக்குள்ளேயே போகக்கூடாது. அப்ப நீங்க 4 பிராகாரத்தை கடந்து போய் அங்க பாதரட்சி விட்டுட்டு போறீங்கன்னா அப்ப அது அந்த 4 பிராகாரத்தை கடந்து போனது பாதரட்சியோட தான் போயிருக்கு. அப்ப அந்த அபச்சாரம். அப்ப எங்க விட்டுறணும்? அந்த பிரதானமான கோபுரம் இருக்கிறது பாருங்க, அங்க விட்டணும். இல்ல அது கூட இல்ல, சித்திர வீதி இருக்கிறது பாருங்க, அதுதான் 7வது வீதி. அப்ப அங்கேயாவது விட்டுறணும். சித்திர வீதிக்கு உள்ளேயாவது பாதரட்சியோட போகக்கூடாது. அது கூட அந்த பெரிய கோபுரம் கூட விட்டுருணும். பெரிய கோபுரம் அதுக்கு பின்னாடி வந்தது, அடைய வளைஞ்சால் அப்புறம் வந்தது. அங்கேயே விட்டுறணும் தான், இருந்தாலும் அது கூட பரவாயில்ல. சன்னதிங்க எங்க ஆரம்பிக்கிறது அப்படின்னா அந்த சித்திர வீதியில ஆரம்பிக்கிறது. அங்கேயாவது விட்டுட்டு போறேன், அதுக்குள்ள போனாலே அப்புறம் அந்த பாதரட்சியோட போன மாதிரி தான். இது உபலட்சணம். இப்போ அவ ஊர்ல இருக்கிற சன்னதி வச்சுக்கணும். சன்னதி எங்க ஆரம்பிக்கிறதோ அங்கேயே விட்டுட்டு போயிரு, போட்டுன்னு போங்க, வேண்டாம்னு சொல்லல. எங்க ஆரம்பிக்கிறதோ அந்த கடை எங்க உள்ள வச்சிருப்பா. பல சன்னதிக்குள்ளேயே போய் அங்க சன்னதிக்குள்ளேயே விட்டுருவா. அப்படியெல்லாம் வச்சிருக்க. சன்னதிக்குள்ளேயே செருப்பு கடை இருக்கு, அது வரைக்கும் அப்படி செருப்பு போட்டு நிற்போம். அப்போ கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கும். எங்க சன்னதி ஆரம்பிக்கிறதோ, பிரதானமான சன்னதி எங்க ஆரம்பிக்கிறதோ அதுக்கு முன்னாடி விட்டுட்டு போயிரு. அதுக்குள்ள அவ கடை வச்சிருக்காங்க, முன்னாடி எங்க அதாரிட்டு சொல்லி அதை ஊட்டி எதை விட்டுட்டு போயிரு. அப்ப பாதரட்சியோட போறது பெரிய அபச்சாரம் முதல். 2வது, சன்னதியில ஒரு உற்சவம் நடக்குது, பிரம்மோத்சவம் நடக்குது. நம்ம இருக்கிற ஊர்ல ஸ்ரீ ஜெயந்தி நடக்கிறது, அதீனோத்சவம் நடக்கிறது அப்படின்னா அந்த விரதங்கள் நடக்கிற சமயத்துல அதை போய் தரிசிக்கணும், அந்த பெருமாளை போய் சேவிக்கணும். ஊர்ல பிரம்மோத்சவம் நடந்தது அப்படின்னா அந்த பெருமாளை போய் சேவிக்கணும். சேவிக்கல அப்படின்னா அது ஒரு பெரிய பகவத் அபச்சாரம். அது எப்படி எங்களுக்கு ஊருன்னு எப்படி இருக்கிறது? இப்ப ஸ்ரீரங்கம்னு எங்க சுத்தினாலும் அங்கதானே போயாகணும். உதாரணத்துக்கு இப்ப ஸ்ரீரங்கத்துல இருக்கிறவ ஸ்ரீரங்கம்னு எது எடுத்துக்கிறது? அந்த சித்திர வீதிக்குள்ள இருக்கிறவாளா இல்ல இது வரைக்கும் அப்படின்னா ஒரு திவ்ய தேசம்ங்கிறது 30 யோஜனை தூரம். அப்படி தோராயமா ஒரு கணக்கு போட்டீங்கன்னா 30 கிலோமீட்டர் பக்கத்துல வரும். அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப திருவள்ளரையே 25 கிலோமீட்டர் தான் நினைக்கிறேன் ஸ்ரீரங்கத்துல. அப்ப திருவள்ளரை வரைக்கும் இருக்கிற ஜனங்கள்லாம் திவ்ய தேசத்துக்கு சேர்ந்தவன். அப்ப அதுக்குள்ள இருக்கிறவாள்லாம் ஒரு பிரம்மோத்சவம்னா ஒரு நாளாவது போய் பெருமாளை சேவிச்சது. இப்ப நம்ம ஊர்லயும் அப்படித்தான். நம்ம ஊர்ல ஒரு பிரம்மோத்சவம் நடக்கிறது அப்படின்னா 30 யோஜனை தூரத்துக்கு இருக்கிறதெல்லாம் அந்த கோயிலுக்கு சேர்ந்தது தான். ஒரு 20 கிலோமீட்டர் 25 கிலோமீட்டருக்கு இருக்கிறவாள்லாம் அந்த ஊருக்கு அந்த சன்னதிக்கு சேர்ந்தவங்க. அப்ப அவெல்லாம் அந்த கோயில ஒரு உற்சவம் நடக்கிறது அப்படின்னா அந்த பகவானை போய் சேவிக்கிறது. சேவிக்கல அப்படின்னா அது பகவத் அபச்சாரம். 3வது, பகவானுடைய அர்ச்சா விக்கிரகத்தை சேவிக்காம இருக்கு.
பகவான் அர்ச்சையில வந்து நமக்குன்னே சேவை சாதிக்கிறான். நம்ம ஊர்ல வந்து சேவை சாதிக்கிறான். அந்த அர்ச்சா திருமேனிய சேவிக்காம இருக்கிறது பெரிய தவறு. அது 3வது. 4வது, சௌச்சம் இல்லாம போய் சேவிக்கிறது, சுத்தம் இல்லாம போய் சேவிக்கிறது, ஸ்நானம் பண்ணாம போய் சேவிக்கிறது, அழுக்காயிட்டு சேவிக்கிறது, சாயந்தரம் வரைக்கும் எல்லாம் வேலை பண்ணிட்டு எல்லாம் வேர்வே அப்படியே போய் பெருமாள் எப்படியோ சேவிக்கணும் அப்படின்னு போய் சேவிக்கிறது. எப்படியோ சுத்தமா சேவிக்கணும். அப்படிதான் சரீரம் சுத்தமா இருக்கணும், சௌச்சத்தோட சேவிக்கணும். அதுக்கு அடுத்தது 5வது, ஒரு கையில நமஸ்காரம் பண்றது. ஒரு கையில பேக் வச்சிருப்போம், ஒரு கையில அப்படி இடுக்கிட்டு ஒரு கையில மட்டும் நமஸ்காரம் பண்ணுவேன். இந்த குட் மார்னிங் சொல்ற மாதிரி அப்படி போற வழியில பஸ்ல அப்படி சந்ததி பார்த்து இப்படி கன்னத்தில் போட்டுன்னு போயிட்டே இருப்பான் ஒரு கையில. அதெல்லாம் நம்ம சம்பிரதாயத்தில் இல்லை, அதெல்லாம் பின்னாடி வந்தது. இந்த கன்னத்துல போட்டுக்கிறது, ஒரு கையில கொண்டு வந்து ஸ்தோத்திரம் பண்றது அப்படிங்கறதெல்லாம் நம்மளுக்கு இல்லை. 2 கையிலும் அஞ்சலி ஹஸ்தரா தான் இருக்கணும். அது மார்பு வரைக்கும் அந்த கை வந்து இருக்கணும். அந்த கையை ஒரு கையோட கீழே வைக்கிறது, இடுப்பு கீழே தொங்குடுறது, சைட்ல வச்சுக்கிறது, இந்த பக்கம் சைட்ல வச்சுக்கிறது, இப்படி குவிஞ்சு வச்சுக்கிறது, கம்மியா வச்சுக்கிறது, பின்னாடி வச்சுக்கிறது, மடக்கி வச்சுக்கிறது, அதெல்லாம் இல்ல. நேரா மார்புக்கு பக்கத்துல 2 கையும் கூப்பன் இருக்கிறது மாத்திரமே அஞ்சலி. வேற எதுவுமே அஞ்சலி இல்லை. அறகுறையா அர்த்தமா கீழே குமிஞ்சு இடுப்பு கீழே கை வச்சிருக்கிறது, ஒரு கையில பண்றது, அப்படி கன்னத்துல ஒத்திக்கிறது, கண்ணு மூடிக்கிறது, அதெல்லாம் நம்ம சம்பிரதாயத்தில் இல்லை. அப்ப 2 கையும் கொண்டுதான் பெருமாளுக்கு அஞ்சலி பண்ணணும் மொழிய, வேற எதுவுமே பண்ணக்கூடாது. அப்போ ஒரு கையிலால அஞ்சலி பண்றது அது ஒரு பெரிய தவறு. சன்னதியில போய் சன்னதி இல்ல பஸ்ல போறோம், முன்னாடி ஒரு பெருமாள் சன்னதி இருக்குது, உடனே என்ன பண்ணுவோம், இப்படி கன்னத்தில் போட்டு அப்படியே போயிடும். 2 கையும் கூப்பிடணும், இல்லாட்டா பேச முடியாது. இப்ப 2 கையிலால அஞ்சலி பண்ணுது. 6வது, பகச்சன்னித பிரதட்சணமா வரும். அப்படி வரும்போது நின்னு கொஞ்சம் நிதானமா பெருமாள் சன்னதிக்கு முன்னாடி சேவிச்சுட்டு அப்படி பிரதட்சணம் பண்ணும். அப்படி நிக்கவே மாட்டான். 3 தடவை பிரதட்சணம் பண்ணோம் அப்படின்னா அப்படி அந்த சூரியன் மாதிரி அப்படி சுத்திட்டு இருப்பான், சுத்திட்டு இருப்பான். அப்ப பகவான் நின்னு சேவிக்காம வெறும் பிரதட்சணம் மாத்திரம் பண்ணி பிரதட்சணம், அந்த பிரதட்சணம் நிதானமா இருக்கணும். இல்ல அப்படின்னா அது ஒரு பெரிய பாவம். பிரதட்சணம் பண்ணணும்னே போடுவா சில பேர், அவசர அவசரமா போய் சேவிப்பான். நிதானமா சேவிக்கணும், நின்று நிதானமா பிரதட்சணம் வரணும். இல்ல அப்படின்னா அது பெரிய அபச்சாரம். 7வது, சன்னதியில காலை காட்டிட்டு உட்காரு. கொஞ்ச நேரம் சன்னதி போய் பெருமாளை சேவிச்சு அப்படின்னு கொஞ்ச நேரம் உட்காரணும். இல்ல அங்க ஏதாவது பாராயணம் நடக்குது, அத்தியாபாகம் நடக்குது, வேதம் வந்துடா, பெருமாளுக்கு ஏதோ ஆராதனை நடக்குது அப்படின்னா உட்கார்ந்து சேவிக்கணும். உட்கார்ந்து சேவிக்கிற கொஞ்ச நாள் மேல நம்மளால முடியாது. அப்ப காலை கொஞ்சம் அப்படி நகர்த்தி வைப்பா, அப்புறம் பெருமாளுக்கே காலை காட்டுற மாதிரி உட்காந்து காலை காட்டி பெருமாள் சன்னதிக்கு காட்ட. பெருமாள் சன்னதியில காலை நீட்டக்கூடாது. நீங்க எங்க நீட்டினாலும் என்ன ஆகும், பெருமாள் இருக்கிற அந்த பக்கம் நீட்டினீங்கன்னா அந்த பக்கம் கருடல் இருப்பா, இந்த பக்கம் நீட்டினீங்கன்னா பிராட்டி இருப்பா, எங்க நீட்டினாலும் அங்க பிரச்சனை. அப்ப காலை நீட்டவே கூடாது, மடக்கி வச்சு உட்காந்து பழகணும் சன்னதியில. இல்லாட்டி நின்றுக்கோங்க, உட்கார முடியாது அப்படின்னு எந்திரிச்சு நின்றுக்கோங்க. 8வது, சன்னதியில பெருமாளுக்கு ஏதாவது ஆராதனை நடந்திருக்கும், திருமஞ்சன் இருக்கும், உட்கார்ந்து இருப்பா. நம்மளுக்கு எல்லாம் கீழ் உட்கார்ந்து பழக்கம் படுத்து. அப்போ பத்மாசனத்துல உட்கார முடியாதுன்னு வருங்க, அர்த்தாசனத்துல உட்காரணும், அது முடியாது. கொஞ்ச நேரம் உட்காருவோம், அப்புறம் என்ன பண்ணுவோம், கால் அப்படி கொஞ்சம் கொஞ்சமா அப்படி இப்படி ஆடும், அப்புறம் கால் வைக்கவே முடியாது. அப்படி காலை கட்டிட்டு உட்காந்துப்பா, முழங்கால் 2 கட்டிட்டு உட்காந்துப்பா. அப்படி உட்காரக்கூடாது சன்னத்துல, அது ஒரு பெரிய பாவம். என்ன பண்ணணும் அப்படின்னா நல்லாதான் உட்காரணும், இல்லாட்டும் எந்திரிச்சுதான் நிக்கணும். அர்த்தமா இந்த கால முழங்கால 2 உட்கார முடியாது, காலை அப்படியே விகுந்து போயிடும். அதனால என்ன பண்ணுவோம், 2 காலை அப்படியே சேர்த்து வச்சு முழங்கால கட்டிட்டு உட்காந்துப்போம். அது பெரிய பாவம் சன்னதியில. 9வது, சன்னதியில தூங்கக்கூடாது. சன்னதியில தூங்குறதே பெரிய தோஷம். அப்ப சன்னதியில தூங்கக்கூடாது. 10வது, சன்னதியில சாப்பிடக்கூடாது. எந்த பிரசாதம் கொடுத்தா அப்படின்னா கொஞ்சமா அப்படி ஸ்வீகரிச்சுட்டு வெளியில வந்து உட்கார்ந்து சாப்பிட்டு, நம்ம எச்சில திருப்பி அந்த கதை எடுத்துன்னு போயிடும். எடுத்து சாப்பிட்டோம் அப்படின்னாவே கை எச்சல் ஆயிடும். திருப்பி அந்த பாத்திரத்தை விட்டு அதை சாப்பிட்டா அப்புறம் அங்கேயே கழுவி அந்த சன்னதியெல்லாம் எச்சல் பண்ணிட்டு வரும். பிரசாதம் கொடுத்தாலும் அப்படி கொஞ்சம் ஸ்வீகரிச்சுட்டு அப்படி வெளியில வந்துடும். பிரசாதம் மத்த அந்த ஸ்வீக்கர் எல்லாம் இங்க இருந்து எல்லாம் தனிகள்லாம் கொண்டு போய் அங்க சாப்பிடுறது அப்படிங்கிறது சன்னதியில் இல்லை. அப்படி தூரமா போறோம் வேணும் அப்படின்னு எடுத்துன்னு போனோம்னா சன்னதியில இருந்து கொஞ்சம் தள்ளி இந்த பக்கம் வந்து எங்காவது இடத்த பார்த்து உட்காந்துதான் சாப்பிட முடியல. சன்னதிக்குள்ளேயே எல்லாம் இன்னைக்கு எல்லாம் வசதி இருக்கு, பைப் இருக்கு, எல்லாம் பார்க் மாதிரி கட்டி விட்டுட்டா அப்ப அங்கேயும் உட்காந்து சாப்பிட்டுக்கலாம். எச்சில் ஆயிடும் எல்லா இடத்துலயுமே. அப்போ நம்ம கையை கழுவுறோம், எல்லாம் சாப்பிடுறோம், கையெல்லாம் எச்சில். அங்க போய் அந்த அங்கேயே பைப் வச்சிருக்கா, அதுல போய் கழுவணும் அப்படின்னா சன்னதியிலேயே நம்ம எச்சில் எல்லாம் அப்படியே விட்டுட்டு வந்துட்டோம். பெரிய அபச்சாரம்.
அப்ப நம்ம எச்சில் சன்னதியில கலக்கவே கூடாது. அப்ப உட்கார்ந்து சாப்பிடுறது கோயில்ல அப்படிங்கறது ஆகாது. அப்ப உட்கார்ந்து சாப்பிடக்கூடாது சன்னதியில. தூரமா இருக்கிறது அப்படின்னா கொஞ்சம் சன்னதிக்கு வெளியில வந்து எங்காவது இடத்த பார்த்து நல்ல இடமா பார்த்து உட்காந்து சாப்பிட்டுட்டு வாங்கலாம். சன்னதிக்குள்ள உட்கார்ந்து சாப்பிடாதீங்க. நம்ம எச்சில் எங்கேயுமே அங்க படாத பாத்துக்கணும். 11 பொய் பேசுறது சன்னதிக்குள்ள. வெளியிலயே பேசக்கூடாது. இந்த சன்னதி பகவான் சாநித்தியம் இருக்க சன்னதியில போய் அதெல்லாம் பேசிட்டு இருக்கிறப்ப அதை பொய் சொன்னோம்னா அது பெரிய பாவம். அப்ப பொய் பேசக்கூடாது. 12வது சன்னதிக்குள்ள உரத்து குரல்ல பேசக்கூடாது. சப்தம் போட்டு பேசக்கூடாது. சிலர் அப்படி பேசினா அப்படின்னு எல்லாம் திரும்பி பார்ப்போம். அப்படி முன்னாடி பிரதட்சணமா பரவாயில்ல, நம்ம பேசுறதே கதை பேசிட்டு தான் போவோம். பேசுற கதையாவது மெதுவா பேசலாம். சத்தமா வேற பேசலாம். இருக்கிறதுக்கு ஏதோ கொஞ்சம் ஒரு 2-3 பேருக்காவது மனசு அந்த பகவான் மேல இருந்ததுன்னா அது எல்லாம் நம்ம பக்கத்துல இருந்து அப்ப அந்த சந்தனையை களைச்சு அந்த பாவம் சேர்த்துவார். அப்ப கோயில்ல சத்தமா பேசவே கூடாது. பேசவே கூடாது. வீட்டுல இருக்கிறவங்க போனோம்னா அந்த பேசுறதுக்கு தான் வீட்டுல பேசுறோம். அப்புறம் சன்னதியிலயும் போய் பேசிட்டே இருக்கணும். 4 பேர் போற வீட்டுல இருந்து 4 பேரும் அங்கேயே போய் பேசிட்டு இருக்கா. அது வீட்லயே அப்புறம் காலம் பூரம் பேசிட்டு இருக்கா. அப்ப சன்னதிக்கு போய் சன்னதிக்கு போனோம்னா பேசுறது இல்லை அப்படின்னு சின்ன குழந்தையில இருந்து பழகணும். இதுக்கு மேல பழகிறது கஷ்டம் தான். ஆனா இன்னைக்கு பின்னாடி இருக்க குழந்தைகளுக்கு பழகலாமே. சன்னதிக்கு போனா பேசக்கூடாது அப்படின்னு சின்னதுல இருந்து பழகணும். அப்ப சன்னதிக்குள்ள போய் பேசக்கூடாது. உறக்க பேசக்கூடாது. பேசவே கூடாது. அதுல உறக்க பேசுறது இன்னும் தப்பு. 13வது வெட்டியா பேசுறது. கொஞ்சம் ஒரு 1/2 மணி நேரம் உட்கார்ந்து இருக்கிறோம். காலம் இருக்கு. இன்னும் சன்னதி திருக்காப்பு சேர்த்திருக்கா, இன்னும் திறக்கல. இந்த பெருமாள் எங்க புறப்பாடாது திற சேர்த்திருக்கா. ஃப்ரெண்ட்ஸ் கூட போயிருக்கோம். பக்கத்து வீட்டுக்காரங்க கூட போயிருக்கோம். அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னு கதை பேசலாம் அப்படின்னு கதை பேசிருக்காங்க. அவளுக்கு கல்யாணம் ஆச்சு, இவன் என்ன பண்ணா, இவன் நல்லா இருக்காளா, இவ அப்படி பேசிட்டா, இவ அப்படி பேசிட்டா அப்படின்னு கதையை பேசிட்டு இருக்கக்கூடாது. வெட்டி கதையை பேசக்கூடாது. பகவானை பத்தி பேசுங்க. பகவானை பத்தி ஏதாவது விஷயம் பேசலாம். இந்த உற்சவத்தை பத்தி ஏதாவது பேசலாம். அப்படிதான் பேசணும் இல்லையா சன்னதிக்குள்ள. வீண் பேச்சு பேசணும். வெச்சு பேசணும்னா அது பெரிய அபச்சாரம் கோயில்ல. இதெல்லாம் அபச்சாரங்கள் எல்லாம். 14வது கத்துறது. சன்னதிக்குள்ள கத்துறது. கத்தி கூப்பிடுவா. இங்க இருந்து அங்க கத்தி கூப்பிடுவா. எங்கேயோ இருப்பா. அவளை கூப்பிடணும் அப்படின்னா கை தட்டி கத்தி கூப்பிடுவா. இங்க வாங்க அப்படி கத்தி கூப்பிடுறத போய் தான் அவளை கூப்பிட்டுட்டு வரணும். கத்துறது சன்னதியில கத்துறது அப்படிங்கிறது ஆகாது. 15வது சன்னதியில சண்டை போடக்கூடாது. இன்னைக்கு இது பிரசித்தம். லைன்ல நிக்கிறவளுக்குள்ளேயே சண்டை. அவளை முன்னாடி விடுறீங்க, எங்களை முன்னாடி விடுறீங்க, நீங்க இடிச்சிட்டீங்க, நீங்க அப்படி போயிட்டீங்க, நீங்க அப்படி போயிட்டீங்க, அப்படி போயிட்டீங்க, இப்படி போயிட்டீங்க. இதெல்லாம் வேண்டாம் நடக்குது. இதெல்லாம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு சன்னதியில ரொம்ப சுலபமா இதெல்லாம் சொன்னோம்னா நம்மள அடிப்பா. ஏன்னா சன்னதியில காவல் காக்குறவாளே இப்படிதான் இருக்கிறா. அவளும் கத்துறா, நம்மளுக்கு பிடிச்சி தள்ளுறா. அங்க போய் நிக்கிற நம்மளுக்கு மனசு ஒன்ற முடியாது இல்ல. நம்மளுக்கு பிடிச்சி தள்ளி விட்டுறா. நம்மளுக்கு கோவம் வருது. நம்ம ஏதோ சொல்றோம். யாரை பிடிச்சி முயற்சி போடுறோம், அவங்க பிடிச்சி சத்தம் போடுறாங்க. ஆக மொத்தம் என்ன பண்றோம், எல்லாரும் சண்டை பிடிச்சிட்டு பாவத்தை பெருமாளை சேவிக்கலான்னு போறோம். புண்ணியத்தை சேர்த்தலாம் அப்படின்னு பல பாபங்களை சேர்த்துட்டே வீட்டுக்கு வரும். அதனால சண்டை பிடிக்க கூடாது சன்னதியில போய். அப்படி ஏதாவது நடந்தது அப்படின்னா பல்ல கடிச்சிட்டு இருந்துடணும். வேற என்ன பண்ண முடியும்? இன்னைக்கு நம்ம மத்த திருந்தினா போதுமா? ஊரு திருந்துமா? இன்னைக்கு சன்னதியில இருக்கிறவாளையும் பிடிச்சி சத்தம் போடுறான். இப்படி தள்ளுங்க, அப்படி தள்ளுங்க, அப்படி தள்ளுங்க அப்படின்னு. அப்புறம் என்ன பண்றதுன்னு தெரியல இதுக்கு. ஆனா என்ன பண்றது, நம்ம அளவுக்கு திருந்திக்கலாம். நம்ம சண்டை போடுறது இல்ல. அப்படி பண்ணாலும் என்ன பண்றது, பல்ல கடிச்சிட்டாது வந்துடுறது அப்படின்னு ஒரு முடிவுக்கு வாங்க. சண்டை போடாதீங்க சன்னதியில. 16வது அடுத்தவாளை கஷ்டப்படுத்தக்கூடாது. இல்ல நாங்க வெளியில தான் கஷ்டப்படுத்துவோம், உள்ள படுத்த மாட்டோம் அப்படின்னு சொல்லாதீங்க. மனசுனால இன்னொருத்தரை கஷ்டப்படுத்தினாலும் கஷ்டம் தான். அடிக்கிறது, துன்புறுத்துறது அப்படிங்கிறது இல்ல. அப்படியே சன்னதிக்கு வர யாரோ தெரிஞ்சவா. இன்னைக்கெல்லாம் எல்லாம் ஜனங்களுக்கு எல்லாம் ரொம்ப சுலபமா எடுத்து அப்படின்னா அவளுக்கு ஒரு கஷ்டம் இருக்கும். அது சுருக்குன்னு பேசிடுவோம். அதை எடுத்து காட்டாம நம்ம எல்லாம் தூக்கமே வராது. அது அந்த மாமிகிட்ட கேட்டு ஆகணும். கோயில மாத்திரம் இல்ல, அது எல்லாருக்கும் ஆயிடுத்து. ஒரு விஷயம் ஒண்ணு ஆகாது நடந்துருது, ஒண்ணு தப்பு நடந்துருது அப்படின்னா அது நம்ம கேட்டே ஆகணும். அது இன்னும் சன்னதியில தான் சுலபமா பார்ப்போம். உடனே அங்க கேட்டணும், இப்படி நடந்துதான் அப்படின்னு கேட்டே ஆகணும். அப்ப துன்பம் தானே. துன்பம் அப்படின்னா அவ அடிக்கிறது, அவளை பிடிச்சி தள்ளி விடுறது மாத்திரம் இல்ல. மனசுல துன்பப்பட்டானே இன்னும் அடிக்கிறதுக்கு விட இன்னும் மோசம். அவளே நொந்து போயிருப்பா. குழந்தை ஃபெயில் ஆயிடுத்து, குழந்தை ஏதோ இதாயிடுத்து, குழந்தை ஏதோ தப்பு பண்ணிடுது. இன்னைக்கு இதெல்லாம் பிரசித்தம் தானே. இன்னைக்கு சுத்தி எல்லா குடும்பத்திலயும் இதேதான் இருக்கிறது. லவ் மேரேஜ் பண்ணிட்டா, குழந்தை பிறக்கல, இதெல்லாம் எல்லா குடும்பத்திலுமே வந்துருது. இப்ப அது ஒண்ணு தெரிஞ்சிருந்ததுன்னா அது அப்பவே கேட்கணும். அந்த மாமியை பார்த்தானா பையன் ஃபெயில் ஆயிட்டானா, இந்த பொண்ணு லவ் பண்ணிட்டானா, அவ ஓடிட்டாளா,
அப்படிங்கறத உடனே கேட்கணும். உங்க பொண்ணு இப்படியா, உங்க பையன் இப்படியா அப்படிங்கறது அப்பவே கேட்கணும். அவன் அப்படியே நொறுங்கி போயிடும். அதெல்லாம் நம்ம அது தப்புன்னே தெரியாம அது நமக்கு சுலபமாயிடுது. அது அப்பவே கேட்கணும். கொஞ்ச நாள் ஆறி போச்சுன்னா கூட நம்மளுக்கு தூக்கம் வர்றது. அப்ப இது பண்ணக்கூடாது, துன்புறுத்தக்கூடாது, வெளியிலேயே பண்ணக்கூடாது. இன்னும் சன்னதியில போய் பண்ணோம்னா பிரத்யட்சமா பெருமாள் முன்னாடியே பார்த்துட்டு இருக்கிறார். அவரெல்லாம் பொறுப்பாரா? ஒருத்தவங்க ஒரு சன்னதிக்குள்ள முன்னாடி அப்படி பூஜை போயிட்டா அப்படின்னா அது நம்ம பண்ண பாவம் என்னைக்குதான் அதெல்லாம் அழியும். அப்போ ஒரு சன்னதியில போய் அப்படி மனசு அப்படி கூசும்படி எதுவுமே கேட்கக்கூடாது. தெரிஞ்சாலும் உண்மையா இருக்கிற பட்சத்துல கூட கேட்கக்கூடாது. அப்ப தெரியாத விஷயத்த பேசக்கூடாது. அப்போ பிறர் துன்புறுத்தவே கூடாது. இன்னொன்னு 17வது விஷயம் ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா, அங்க போய் யாரையும் ஆசீர்வாதம் பண்ணக்கூடாது. பெருமாள் சன்னதியில யாரையும் ஆசீர்வாதம் பண்ணக்கூடாது, ஆசீர்வாதமும் கேட்க கூடாது. பெருமாளை தவிர யாரையும் விழுந்து ஆச்சாரியனும் கூட விழுந்து செவிக்கூடாது. ரொம்ப முக்கியம். ஏன்னா ஆச்சாரியன் தான் நம்ம சம்பிரதாயத்தில் ரொம்ப உயர்ந்தவர். அவரும் கூட சன்னதிக்கு வந்துட்டாரு அப்படின்னா இப்ப நம்ம பெருமாள் செவிக்கிறதுக்கு போயிருக்கிறோம். நம்ம ஆச்சாரியன் வந்துட்டாரு, இப்ப என்ன பண்றது? ஆச்சாரியன் கூட காட்டி கொடுத்த பெருமாள் ஆச்சாரியன் முக்கியமா, இல்ல பெருமாள் இருக்கிறாரு பெருமாள் முக்கியமா, பேசாம இருந்துடலாம் அப்படின்னா மானசீகமா நமஸ்காரம் பண்ணிட்டு பேசாம நிக்க முடியும். அங்க போய் பெருமாளுக்கு முன்னாடி விழுந்து செவிச்சிருவார். அவர் பாவம், அவர் என்ன பண்ணுவார்? அவரை அங்கீகரிச்சிட்டாரு அப்படின்னா அவருக்கு பாவம். அவர் பேசாம உடனே எல்லாத்துக்கும் வந்துடும். தலை பேருக்கு முன்னாடி காலில் விழுந்து சேவிச்சிருக்க அந்த சுவாமி திரும்பி கூட பார்க்கல. திரும்பி பார்த்திருந்தாலும் அவருக்கு பாவம் வந்து. அதனால சன்னதிக்குள்ள யாரையுமே விழுந்து சேவிக்கூடாது. பெருமாளை தவிர சன்னதிக்குள்ள போயிட்டோம் அப்படின்னா பெருமாளை தவிர யாரையும் விழுந்து சேவிக்கூடாது. நம்ம ஆச்சாரியனே வந்தாலும் மானசீகமா சேவிக்கலாம், விழுந்து சேவிக்கூடாது. அப்ப பெருமாள் சன்னதியில அடுத்த மேல ஆசீர்வாதம் பண்றது அப்படிங்கிறது கூடாது. நம்ம ஆசீர்வாதம் பண்றதாகுது, நம்ம ஆசீர்வாதம் வாங்குறதாகுது. பெருமாள் தவிர யாருக்கிட்டே ஆசீர்வாதம் கொடு. போய் ஆச்சாரியன் திருவடியில் வந்துடும், பட்டாச்சாரியர் திருவடியில் வந்துடும். சாமி பையனுக்கு பர்த்டே இன்னைக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்க சாமி. அவர் என்ன பண்ணுவார்? நல்லா இருங்க அப்படின்னு அவருக்கு நம்ம பாவத்தை சம்பாதிக்கிறது நம்ம அவருக்கு 2 அக்கௌண்ட்ல கொடுத்துட்டு யான்பட்டு பெரிய பையகம் அவருக்கு 2 பாவத்தை நம்ம கொடுத்துட்டோம். அப்படி வந்துடும். இப்போ சன்னதிக்கு போனோம் அப்படின்னா போன வேலையை பார்த்தோமா, பெருமாள் கிட்ட ஆசீர்வாதம் பண்ணுவோம், அர்ச்சனை பண்ணோமா, பெருமாள் சேவிச்சோம்னா வந்துடும். அங்க இருக்கிற பெரியவர்கள் பட்டாச்சாரியர் இல்ல ஆச்சாரிய புருஷன் அவ திருவடியில விழுகிறது, அவகிட்ட ஆசீர்வாதம் ஆகுது. அவளும் பண்ணக்கூடாது, நம்மளும் போய் ஆசீர்வாதம் கேட்க கூடாது. நம்மளும் மத்தவளை பண்ணிடக்கூடாது. நம்மளுக்கு கூட சின்னவாதான் வந்து சேவிச்சா அப்படின்னா வேண்டாம் வேண்டாம் தடுத்தட்ட மொழிய சரி விழுகிட்டோம் நல்லா இரு அப்படின்னு ஆசீர்வாதம் பண்றதெல்லாம் சன்னதிக்குள்ள ஆகாது. யாரையுமே ஆசீர்வாதம் பண்ணக்கூடாது. நம்மளும் போய் கேட்க கூடாது, ஆசீர்வாதம் பண்ணக்கூடாதுங்கிறப்ப நம்மளும் போய் ஆசீர்வாதம் கேட்க கூடாதுங்கிறது இனிமேல் ஜாக்கிரதையா இருந்திருக்கும். நம்ம குழந்தைகளுக்கு பிறந்த நாள் கூட்டிட்டு போறோம், அங்க பெரியவர்கள் இருந்திருப்பா, ஆச்சாரிய புருஷர்கள் விழுந்து சேவி அப்படின்னு அந்த குழந்தையும் சேர்த்து அந்த குழந்தைக்கு 2 தப்பை சேர்த்து விட்டு அந்த சுவாமிக்கு 2 தப்பை சேர்த்து விட்டு அப்படி எல்லாம் கூட்டிட்டு வரக்கூடாது. சன்னதி போனோம்னா பெருமாளை தவிர யாரையும் சேவிக்கிறது இல்லை. ஆச்சாரியன் வந்தானா மானசீகமா சேவிக்கலாம். வேற யாரையும் வைஷ்ணவர்கள் யாரையுமே மனசார சேவிக்கலாம் முடியும். விழுந்து சேவிக்கிறது, அவளை சொல்றது அடிய ராமானுதாசன்கிறது, அவளை கூப்பிடுறது, சேவிக்கிறது, அஞ்சலி பண்றது அப்படிங்கறதெல்லாம் சன்னதிக்குள்ள இல்லை, எல்லாம் வெளியில தான். அதனாலதான் நம்ம குரூப்ல கூட பெருமாள் உற்சவம் வந்தா அடிய ராமானுதாசன் அப்படின்னு சொல்லாதீங்க. இது உடையவரும் தன்னுடைய விரோதி பரிகாரத்தில் எடுத்து காட்டியிருக்கார். ஏன்னா இது பெரிய அவசரம். ஏன் அப்படின்னா அப்பெல்லாம் பெருமாளை திடீர்னு காட்டிட்டோம் அப்படின்னா ஒரு 30 பேர் சேவிக்கிற அப்படின்னா 30 பேர்ல ஒரு 10 பேரும் அப்படி பெருமாளை சேவிச்சுட்டே இருக்க மாட்டல. அவன் மனசெல்லாம் பெருமாள் கிட்ட இருக்கும். அப்ப போய் அடியன் ராமானுதாசன் அப்படின்னு ஒரு குரல் கேட்டது அப்படின்னா அந்த 10 பேரும் அந்த பெருமாளுடைய மனசுல இருந்து அப்படியே வந்துருவார். நிகழ்காலத்துல பிடிச்சி இழுத்துட்டு அப்ப பகவத் ஸ்மரணத்துல இருந்து இழுத்துட்டு வந்த பாபம் நமக்கு வந்து. அப்போ அது ஆன்லைனோ இன்னி பெருமாளை நேரடியா சேவிக்கிறோமா எங்க சேவிக்கிறோமா, பெருமாளை சேவிக்கிறப்போ நம்ம ஆசீர்வாதம் பண்றது இல்ல, ஆசீர்வாதம் கேட்கறது இல்ல, இடையூறு பண்றது இல்ல அப்படின்னு யாருக்கும் நமஸ்காரம் பண்ணக்கூடாது. அடுத்தது 18வது, மத்தவாழ பகவத் சன்னதியில கடிந்து பேசக்கூடாது. கூட போற வீட்டுல இருக்கிறவன் கணவன் மனைவி 2 பேர் போறான், அங்க போய் சண்டை இருக்கு. அந்த அம்மா ஏதோ சொல்ல போக அவர் சத்தம் போட, அவர் ஏதோ சொல்ல போக இந்த அம்மா சத்தம் போட, 2 பேரும் சேர்ந்து குழந்தைகளை சத்தம் போட, அப்படின்னு சுத்தி இருக்கிற வேலை ஏதோ ஒரு சண்டை. இப்ப சன்னதின்னு போயிட்டோம் அப்படின்னா மத்தவாளை கடிந்து பேசுறது நிறுத்தது. 19வது, சரீரத்தை போத்திட்டு சன்னதிக்குள்ள போகக்கூடாது. இப்ப நம்ம குளிர் காய்ச்சல் அப்படின்னா போத்திக்கிறோம் பாருங்க, அந்த மாதிரி சரீரத்தை போத்திட்டு ஆணும் போகக்கூடாது, பெண்ணும் போகக்கூடாது. முக்காடி போட்டுட்டு போறது அப்படிங்கறதெல்லாம் நம்ம சம்பிரதாயத்துல வழக்கம் இல்லை. அது வேற சம்பிரதாயம். நம்ம சம்பிரதாயத்துல முக்காடி போட்டுட்டு போறது, போர்வை பத்தின்னு போறது, எப்படி வச்சுக்கோ. அப்படி எதுவுமே பண்ணக்கூடாது. ஆணும் பண்ணக்கூடாது, பெண்ணும் பண்ணக்கூடாது. தன்னுடைய சரீரத்தை போர்த்திட்டு போகக்கூடாது.
அடுத்தது 20வது மத்தவாளை நிந்திச்சு நிக்கிறது, அவமானப்படுத்துறது சன்னதிக்குள்ள. அப்படி பகச்சன்னதியில பிறர் நிந்திக்கிறத தவிர்க்கணும். 21 மத்தவாள புகழ்றத தவிர்க்கணும். சன்னதிக்குள்ள யாரையும் புகழக்கூடாது, எல்லாரும் சமமானவர்கள். அப்போ 20 நிந்திக்கிறது, மத்தவாள தப்பா சொல்றது, நிந்திக்கிறது. 21 புகழ்றது, யாரோ ஒருத்தர புகழ்ந்து சொல்லிடும், இந்த சன்னதியில இவர் தான் காரணம், எல்லாம் பண்ணது இவர் தான், இவர்னாலேயே நடக்குது அப்படின்னு புகழ்ந்துருவார். அதெல்லாம் பகவான் நடக்குது. அதனால யாரையும் புகழக்கூடாது ஒரு சன்னதியில. அடுத்தது 22 சன்னதிக்குள்ள போனா எதிர்மறையான சொற்களை உபயோகப்படுத்தக்கூடாது. நீங்க பண்ணீங்க அப்படின்னா அதெல்லாம் நடந்துடும். அமங்கலமான சொற்களை சன்னதிக்குள்ள பேசவே கூடாது, பொதுவாவே பேசக்கூடாது. இப்ப நம்ம இருக்கிற இடத்துல அஸ்து தேவதைகள் இருப்பார். நான் எங்க வாழ்க்கை போறேன் அப்படின்னு சொன்னேன்னு வச்சுக்கோங்க, அஸ்து தேவதை அஸ்து அஸ்து அப்படியே ஆகட்டும், அப்புறம் நான் எங்க உட்படுவேன். அப்ப நம்ம வாழ்க்கையிலேயே எந்த இடத்துலயுமே அமங்கலமான சொற்களோ எதிர்மறையான சொற்களோ, நான் முன்னேற மாட்டேன், நீ முன்னேற மாட்டேன், நீ மேலேயே வரமாட்ட, அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு, எனக்கெல்லாம் இனி நஷ்டம்தான், இப்படிங்கிறதெல்லாம் ஒருத்தர் வாயில சொல்லவே கூடாது. சாதாரணமாவே சொல்லக்கூடாது, இன்னும் சன்னதியில போய் சொல்லவே கூடாது. ஏன்னா பெருமாள் அங்கே இருக்க. அப்ப அப்படி அங்க போய் சொன்னோம்னா பெருமாள் இதுதான் கேட்கறான் போல இருக்கு, அப்படியே நடக்கட்டும்னு சொல்லி. ஏன்னா சன்னதியில எது சொன்னாலும் நடந்தது. அப்ப அமங்கலமான சொற்களை ஒரு சன்னதியில போய் சொன்னோம் அப்படின்னா அது நமக்கே திரும்ப. அப்ப பகவான் குடியிருக்கிற ஆலயங்கள்ல போய் அமங்கலமான சொற்களை சொல்லக்கூடாது. 23வது விஷயம், சன்னதிக்கு போனோம்னா அபான வாயு விடுறத தவிர்க்கணும். வயிறு சரியில்லை அப்படின்னா அபான வாயு வரும். அப்ப சாதத்தை தளிகை சரி பண்ணும், சாப்பாடு சரி பண்ணாதான் அபான வாயு வந்துருது அப்படின்னா பெரிய பாபம் அது. உங்களுக்கு தெரியுமா, காலக்ஷேபத்துல கூட இது ஒரு நியமம். காலக்ஷேபம் நடந்துட்டே இருக்கலாம். இது வரைக்கும் அப்படின்னா அபான வாயு யாராவது விட்டுட்டா அப்படின்னா அப்புறம் காலக்ஷேபத்தை நிறுத்திட்டு போயிடணும், அப்புறம் அடுத்த நாள் தான் தொடரும். அவ்வளவுக்கு அது ரொம்ப மோசமானது. அப்படின்னா நம்ம சரீர சுத்தி இல்லைன்னு அர்த்தம். சரீர சுத்தி இல்லைன்னா நம்ம இன்னும் ஆகார நியமம் பண்ணலன்னு அர்த்தம். ஆகார நியமம் பண்ணாம காலக்ஷேபத்துக்கு வராதீங்கன்னு அர்த்தம். அதனால காலக்ஷேபத்துக்கும் அதே நியமம் தான், சன்னதிக்கும் அதே நியமம் தான், அபான வாயு விடக்கூடாது. 24வது ஒரு சன்னதி பெருமாளுக்கு பண்றதுக்கு நல்ல வசதி இருக்கிறது, ஆனா கஞ்சத்தனம் வந்துருது. 10,000 ரூபாய்க்கு ஒரு உற்சவம் வருது, 10,000 ரூபாய் நல்லா செலவு பண்ணி பெருமாளுக்கு எல்லாம் வாங்க முடியும். ஆனா அது இருக்கட்டும், பேங்க்ல ஒரு 1000 ரூபாய்க்கு இந்த உபயோகப்படுத்திப்போம், மிச்சது இருக்கட்டும் அப்படின்னு பார்க்கறது கஞ்சத்தனம். அப்ப போதிய செல்வம் இருக்கும் போது அற்பமான பூசனை பெருமாளுக்கு பண்ணக்கூடாது. எவ்வளவு இருக்கிறதோ அதே பெருமாளுக்கு உபயோகப்படுத்தும். 1000 ரூபாய் இருக்கிறதுனா 1000 ரூபாய் படுத்தும். 1000 ரூபாய் வச்சுட்டு 100 ரூபாய்க்கு புஷ்பம் வாங்கி சாப்பிடக்கூடாது. எத்தனை இருக்கிறதோ அத்தனையும் பெருமாளுக்கு திருப்தியோட அதை செலவு பண்றது தெரியும். 10,000 இருக்கிறதுனா 10,000 பெருமாளுக்கு செலவு பண்றது தெரியும். இருக்கட்டும் பேங்க்ல, அப்புறம் பாத்துக்கலாம், கொஞ்சம் சுருக்கமா பண்ணிக்கலாம், இந்த உற்சவத்தை அப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு இருக்கக்கூடாது. எவ்வளவு இருக்கிறதோ அதே பெருமாளுக்கு உபயோகப்படுத்த. அதிகமா இருக்கும் போது அப்படி சுருக்க அற்பமான பூசணை பண்றது அது பெரிய பாவம். 25வது பெருமாளுக்கு சன்னதியில எது பண்ணாலும் பெருமாளுக்கு சமர்ப்பிச்ச பிரசாதமா கொடுக்கணும். பெருமாளுக்கு சமர்ப்பிக்காத பிரசாதமா சாப்பிட்டோம் அப்படின்னா அது நமக்கு பெரிய தோஷம், பகவத் தோஷம். இப்போ இதெல்லாம் பாருங்க, சன்னதியிலேயே இதெல்லாம் ரொம்ப பிராபல்யம் ஆயிடுது. இப்போ பெரிய பெரிய சன்னதிக்கு போனோம்னா பெருமாளுக்கு கண்டர்ல பண்ணதான் பிரசாதமா கொடுக்குறாள் அப்படின்னு இல்ல, பிரசாத ஸ்டால்னு போட்டிருக்காங்க. அதெல்லாம் பெருமாளுக்கு சமர்ப்பிச்சதா, பெருமாள் கண்டர்ல பண்ணதா அப்படின்னா இல்லை. அவ எங்க மெஸ்ல வச்சு சமைச்சு கொண்டு வந்து அங்க அந்த பதார்த்தங்கள் எல்லாம் வச்சிருக்க. பெருமாள் அது எல்லாம் கண்டர்லவே பண்ணல. பாவம் ஜனங்களுக்கு எல்லாம் பாதி பேருக்கு தெரியும், பாதி பேருக்கு தெரியாது. ஸ்ரீரங்கத்திலேயே அப்படிதான் இருக்குது. முன்னாடி பெரிய பண்டாரம்னு போட்டுருக்கோம். நம்ம நினைச்சுக்கோம் வெளியில தூர்ல வரவெல்லாம் பெருமாளுக்கு சமர்ப்பிச்சது இதெல்லாம் பிரசாதம் அப்படின்னு வாங்கி சாப்பிட்டுருக்கோம். பாவம் தானே வரல, அது எங்கேயோ வெளியில செஞ்சு கொண்டு வந்த பிரசாதம், அது பெருமாள் பார்க்கறதும் கூட இல்லை. அப்ப அதை சாப்பிட்டோம் அப்படின்னு என்னாச்சு, பெருமாளுக்கு சமர்ப்பிக்காததை ஒரு சன்னதியில ஸ்வீகரிச்சோம் அப்படிங்கிற பெரிய பாவம் நமக்கு வந்துச்சு. நம்ம தெரியாம பண்ணிட்டா பரவாயில்ல, தெரிஞ்சு பண்ணக்கூடாது. அப்ப அது பெரிய பாவம். பெருமாளுக்கு சமர்ப்பிக்காத எந்த வஸ்துகளையும் சன்னதியில நாம் ஸ்வீகரிக்க கூடாது, அது பிரசாதமே அல்ல.
அது பிரசாத ஸ்டால்னு போட்டிருந்தாலும் அங்க கொடுக்கறது பிரசாதம் இல்லை. பெருமாளுக்கு சமர்ப்பிச்சிருந்தா மாத்திரமே அது பிரசாதம், இல்லாட்டா வெறும் சாதம். நம்ம வீட்டுல இருக்கிற கூட மோசம். நம்ம வீட்லயாவது பெருமாள் கை காட்டிட்டு சாப்பிட்டுருப்போம், அங்க அதுவும் கூட காட்டியிருக்க மாட்டான். எங்க வழியில இருந்து சமைச்சு கொண்டு வரும். அப்ப அதை நம்ம சன்னதியில உட்கார்ந்து ஸ்வீகரிச்சோம் அப்படின்னா பெரிய பாவம். அப்போ பெருமாளுக்கு சமர்ப்பிக்காத எதையும் ஸ்வீகரிக்க கூடாது. 26வது, நமக்கு என்ன ஐஸ்வர்யம் கிடைக்கிறதோ நமக்கு வேணுங்கிறத வச்சுட்டு மிச்சத்தை பெருமாளுக்கும் செலவழிக்கிறதுக்கு தெரியும். பெருமாளுடைய அனுகிரகத்துல சம்பாதிக்கிறதெல்லாம் நம்மளே செலவு பண்ணுவோம், நம்மளே சாப்பிடுவோம், நம்ம குடும்பத்துல இருக்கிறவங்களே சாப்பிடணும் அப்படின்னு அப்படியா. இப்ப சம்பாதிக்கிறதுல ஒரு பகுதி பகவானுக்கு அர்ப்பணிக்கிறதுக்கு தெரிஞ்சிருக்கு. அது எப்படி வேணும் வைங்க. காசா கொண்டு போய் சமைப்பீங்க, வஸ்திரமா சமைப்பீங்க, உங்களுக்கு என்ன பிடிக்கிறதோ அப்படி புஷ்மா சமர்ப்பிங்க, பழங்கள் வாங்கி கொடுங்க, இல்ல கழிகைக்கு ஏதாச்சும் சமர்ப்பிங்க. பெருமாளுக்கு வஸ்திரம் ஏதாவது உற்சவம் இருக்கு, ஒரு நாள் வஸ்திரத்தை வாங்கி கொடுக்கும், இல்ல புஷ்பத்தை வாங்கி கொடுக்கும், பழங்கள் வாங்கி கொடுக்கும், ஏதோ ஒண்ணு எப்படியோ ஒண்ணு. நம்ம சம்பாதிக்கிறதுல நம்ம கிட்ட இருக்கிற காசு எல்லாம் நம்மளே சாப்பிடுறது, நம்ம குழந்தைகளே சாப்பிடுறதுன்னு கூடாது. பெருமாளுக்கு ஒரு பங்கு வச்சிருக்கணும். அப்படி சமர்ப்பிக்கல அப்படின்னா அது பெரிய பாவம். அப்ப செல்வத்தை பகவானுக்கு அர்ப்பணம் பண்றது தெரிஞ்சிருக்கணும். இல்லை அப்படின்னா அது பெரிய பாவம். 27வது, நம்ம கிட்ட எது நம்ம எடுத்துன்னு போறோமோ அதை பெருமாளுக்கு சமர்ப்பிக்கணும். வாழைப்பழம் வாங்குறோம், 12 வாழைப்பழம் வாங்குறோம். நம்ம குழந்தைக்கு வாழைப்பழம் ரொம்ப பிடிக்கும். ஒரு சன்னதில் கொடுத்தா ஐயா திருப்பி கொடுப்பாரு மாதிரி தெரியல. சரி, ஒரு 2 மாத்திரம் எடுத்து பேக்ல வச்சுக்குவோம். 10 பெருமாளுக்கு வச்சிருக்கோம், 2 மாத்திரம் குழந்தைக்கு வச்சிருக்கோம். நீங்க எத்தனை 1 எடுத்து வச்சாலும் வச்சது தப்புதான். நீங்க பெருமாளுக்குன்னு சமர்ப்பிக்கிறதுக்கு எதெல்லாம் கொண்டு வந்திருக்கீங்களோ, எதெல்லாம் கடையில வாங்கினீங்களோ அத்தனையுமே பெருமாளுக்கு சமர்ப்பிச்சாங்க. அவன் திருப்பி கொடுப்பாலும் கொடுக்க மாட்டல, கொடுத்தானா கொண்டு வந்து குழந்தை கொடுக்கல, அவளே வச்சுட்டான் அப்படின்னு இன்னும் சந்தோஷம். அப்புறம் வெளியில போய் வாங்கிட்டு போய் குழந்தை கொடுக்கும். பெருமாளுக்குன்னு வாங்கியாச்சு, உள்ள எடுத்துன்னு போறப்ப மனசு சொல்றது, சரி இந்த குழந்தை நம்ம குழந்தை நல்லா சாப்பிடுது. அப்ப முழுசும் எடுத்து வைக்க வேண்டாம். பெருமாளுக்கு சமர்ப்பிச்சாலும் 2 மாத்திரம் நம்ம குழந்தைகள் எடுத்து வச்சிடலாம். இது ரொம்ப பிரசித்தம், குழந்தைகள் இருக்கிற வீட்டுல இருக்கும். பெருமாளுக்கு ஸ்ரீ ஜெயந்திக்கு தான் பண்ணுவோம். குழந்தை வந்து கேட்கும், நம்ம அதுக்கெல்லாம் எத்தனை சாக்கு வேணும், குழந்தை தானே பெருமாளுக்கு தெரியாதா அப்படின்னு என்ன பண்ணுவோம். பெருமாளுக்கு 2 எடுத்து வச்சுட்டு, என்ன ராத்திரி 12 மணிக்கு தான் பெருமாளுக்கு சமர்ப்பிக்கணும். குழந்தை அழுதுட்டே இருக்குது. அப்ப 2 பெருமாளுக்கு எடுத்து வச்சுட்டு மிச்சத்துல பங்கு கொடுத்தல அப்படின்னு. அப்புறம் குழந்தை சாப்பிட்டு தான் மிச்சம் பெருமாளுக்கு வைக்கிறோம். அப்ப இது முன்னாடியே பார்த்து இது விநியோகப்படுத்தணும். என்ன பண்றோமோ அது அப்படியே பெருமாளுக்கு எடுத்து வைக்கணும். அது அவ்வளவு ஜாக்கிரதையா பண்ணணும். நம்மளுக்கு நம்ம குழந்தை தானே அப்படின்னு பக்ஷாதாபம் இருக்குதான் செய்யும், பாசம் இருக்குதான் செய்யும். ஆனாலும் உண்மை யோசிச்சு பார்த்தீங்கன்னா அப்புறம் குழந்தை சாப்பிட்ட மிச்சத்தான் பெருமாளுக்கு எடுத்து வச்சிருக்கு அப்படிங்கிறது உண்மைதானே. பார்த்த பண்ணக்கூடாது. எதா இருந்தாலும் சரி, எந்த ரூபத்திலையும் எடுத்து வைக்க கூடாது. அது சன்னதியா இருந்தாலும் சரி, வீடா இருந்தாலும் சரி, முதல் பெருமாளுக்கு அத்தனையும் சமர்ப்பிச்சிடும். அப்புறம் அதுல இருந்து எடுத்து குழந்தைக்கோ வீட்டுல இருக்கிற வாழ்க்கை பிடிச்ச வாழ்க்கை கொடுக்கணும். குழந்தைக்கு எடுத்து கொடுக்கணும். ஆனா எப்போ எல்லாம் பெருமாளுக்கு சமர்ப்பிச்சு அந்த குழந்தை அழுகிறப்பே பெருமாளுக்கு வச்சிருக்காது. நைட் 12 மணிக்கே வைக்கணும்னு இப்போ இந்த நியாயம் எல்லாம் என்ன சொல்லலாம், நம்ம பேசிக்கலாம். குழந்தைகிட்ட சொல்ல முடியுமா, ஸ்ரீ ஜெயந்தி காலையில அப்பம் சொட்டோம், குழந்தை பார்த்துட்டு அழுகுது, என்ன பண்றது, 2 எடுத்து வச்சிரு கொடுத்துடலாம் அப்படின்னா அத்தனை வச்சிருங்களேன் பெருமாளுக்கு. அப்பவே வச்சிருங்களேன். ஸ்ரீ ஜெயந்திக்கு அப்புறம் நைட் வேற ஏதாவது பண்ணிக்கலாம். குழந்தை அழுகுதா, அதை சமாதானப்படுத்த முடியுதா, 10 அப்பம் சொல்றீங்க, 10 பெருமாளுக்கு வச்சுட்டு அப்புறம் குழந்தை கொடுத்துருங்க. அப்புறம் நைட்டு என்னமோ பண்ணிக்கலாம். எடுத்து வச்சுட்டு கொடுக்கறதுக்கு கொடுக்க முடியும். அப்பவே பெருமாளுக்கு வச்சுட்டு அப்புறம் அப்படி விநியோகப்படுத்திப்போம். அதே மாதிரி சன்னதிக்கு போனாலும் எதிர்க்கிறதா அதெல்லாம் பெருமாளுக்கு அர்ப்பணிச்சிருக்கோம். திருப்பி கொடுத்தானா குழந்தை கொண்டு கொடுக்கும், இல்லைன்னா திருப்பி போறப்ப வாங்கிட்டு போய் கொடுக்கும். அப்படி கொஞ்சம் பகுதியை எடுத்து வைக்காதீங்க. பகவானுக்கு தராம எடுத்து வைக்க கூடாது. எதா இருந்தாலும் சரி, இது ஒரு உதாரணம், பழம் ஒரு உதாரணம். நம்மளுக்கு அப்படின்னு ஒண்ணு எடுத்து வைக்கூடாது. அதுக்கு அடுத்தது 28வது, பகவான் சன்னதியில நம்ம முதுக காட்டிட்டு உட்காரக்கூடாது. பெருமாளுக்கு எதிர்த்து முதுக காட்டிட்டு உட்காந்துருப்பான், நம்ம பின்பாகத்தை காட்டிட்டு உட்காந்துருப்பான். அப்படி உட்காரக்கூடாது. பகவான் சன்னதி நம்ம முதுக பெருமாள் பார்க்கும்படி அப்படி உட்காந்துருக்கூடாது. 29வது, கீழே விழுந்து சேவிக்க. முன்னாடி சொன்னது ஆசீர்வாதம் பண்றதுக்கு. இது விழுந்து சேவிச்சிடக்கூடாது. சன்னதில் பெருமாள் தவிர யாரையும் விழுந்து சேவிச்சிடக்கூடாது. வைஷ்ணவர் வந்தா, வயசுல மூத்தவர், திடீர்னு பார்த்தது பெருமாள் சன்னதி, வைஷ்ணவர்களை பார்த்தா என்ன பண்ணு, தண்டவத் பிராணாமம் அப்படி கீழே விழுந்து சேவிக்கணும். சன்னதியில விழுந்து சேவிச்சுட்டேன். அப்படி பண்ணலாமா அப்படின்னா சேவிக்கூடாது. ஆசீர்வாதம் பண்ணக்கூடாது. அதே மாதிரி விழுந்து சேவிக்கிறதும் ஆகாது.
பகவானை தவிர யாரையும் பகவத் சன்னதியில விழுந்து சேவிக்கூடாது. நமக்கு முக்கியமாவே சொல்ல வருது 30 ஆச்சாரியனை பார்த்தோம் அப்படின்னா விசாரிக்கிறேன், சுவாமி நமஸ்காரம் அப்படிங்கிற அளவுக்கு சொல்லலாம் ஒழிய அவருக்கு அதுக்கு மேல அது எல்லாம் ஏதாவது சொல்லி மானசீகமா தியானம் பண்ணிட்டு அப்படி நிக்கலாம் ஒழிய கீழே வந்து சேவிக்கிறது, அவரை பத்தி சொல்றது, அங்க விசாரிக்கிறது, அங்க பேசுறது அப்படிங்கிறது ஆகாது. ஆச்சாரியனா இருக்கிற பட்சத்தான். ஆச்சாரியனுக்கே அப்படி அப்படின்னா மத்தவரையும் யோசிக்கவே வேண்டாம். ஆச்சாரியன் வந்துட்டார் அப்படின்னா மானசீகமா அப்படி ஸ்தோத்திரம் பண்ணி நிக்கலாம் ஒழிய அங்க அவர்கிட்ட போய் பேசுறது, நீங்க நல்லா இருக்கீங்களா, சௌக்கியமா சுவாமி, அது ரொம்ப நாள் ஆச்சு அப்படிங்கிறது, கீழே விழுந்து சேவிக்கிறது அப்படிங்கிறது பெருமாள் சன்னதியில ஆகாது. ஆச்சாரியனுக்கு அப்படின்னா அப்ப மத்தவங்களுக்கு ஆகவே ஆகாதுன்னு தெரிஞ்சுக்கணும். 31வது பெருமை பேசிக்கிறது, தற்புகழ்ச்சி பேசிக்கிறது. நானாங்காட்டிக்கு இங்க வந்திருக்கு, இல்லாட்டி நீங்க வருவனா நானாங்காட்டிக்கு இத்தனை செஞ்சிரு, நீங்க எத்தனை எனக்கு பண்ணிருக்கீங்க, நான் அதெல்லாம் மனசுல இருக்காம பெருமாள் தான் முக்கியம்னு வந்து வந்து உங்களுக்கு செய்யறேன் அப்படின்னாவே தற்புகழ்ச்சி தானே. நீங்க எப்படி பண்ணீங்க, நான் பெருமாள் மேல இருக்கிற பக்தியில அப்படி வந்து வந்து நிக்கிறேன் அப்படின்னு சொன்னாவே அதெல்லாம் தற்புகழ்ச்சி. அப்ப நமக்கு பெருமை இருக்கிற எந்த விஷயத்தையும் அங்க பேசக்கூடாது. யாராவது பேசினாலும் இதை ஒத்துக்கூடாது. ஆமா 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 அப்படின்னு சொல்றது எதுவுமே சொல்லக்கூடாது. அப்படி பேசாம இருந்துடணும். பெருமாளுக்கு முன்னாடி நம்மளை பத்தி யாராவது ஏதாவது சொல்றாங்களா அப்படின்னு ஆமான்னு சொல்லக்கூடாது, இல்லைன்னு சொல்லக்கூடாது. பேசாம அது நீங்க எது சொன்னாலும் அதுக்கு நீங்க ஒத்துட்டீங்கன்னு அர்த்தம். இப்போ நான் இங்க உட்கார்ந்து இருக்கிறேன், நீங்க என்னை பார்த்து நீ கெட்டவன் அப்படிங்கிறீங்க. வந்து என்ன எப்படி சொல்லிட்டீங்க, நான் கெட்டவன் நான் நல்லவன் அப்படின்னு சொன்னாவே நீங்க சொன்னதை நான் ஆமோதிக்கிறேன்னு அர்த்தம். அதனால்தான் நான் என்ன பண்றேன், நீ ப்ரூவ் பண்ணிக்கிற பாக்குறேன். அம்மா நான் கெட்டவன் இல்லை, ஏமா அப்படி சொன்னீங்க, நீங்க சொன்னதுக்கு ஏதாவது காரணம் இருக்கு அப்படின்னாவே நான் நீங்க சொன்னதை ஏத்துட்டேன்னு அர்த்தம். அப்ப நான் என்ன பண்ணுவேன், நீங்க கெட்டவன் அப்படின்னு சொன்னா பேசாம உட்காந்துருவேன். பாக்குற பைத்தியம் மாதிரிதான் இருக்கும். அப்படி உட்காந்துட்டோம் அப்படின்னா நீங்க சொன்னதை நான் ஏத்துக்கவும் இல்லை, வேண்டான்னு சொல்லவும் இல்லைன்னு அர்த்தம். அப்ப நான் அதுக்கு எனக்கு சம்பந்தமே இல்லைன்னு அர்த்தம். அப்படிதான் பகவத் சன்னதியில இருக்கணும். பகவத் சன்னதியில் நம்மளை பார்த்து ஐயோ நீங்க எப்பேற்பட்டவர் அப்படின்னு சொன்னா ஆமாமா நான் எப்பேற்பட்டவன் அப்படின்னு ஒத்துண்டாலும் தப்பு. ஐயோ நான் அப்படி பட்டவன் இல்லைன்னு சொன்னாலும் நீங்க அதை ஒத்துட்டீங்கன்னு அர்த்தம். அப்ப என்ன பண்ணும், என்னமோ சொல்லிட்டு போறேன், அப்படி பேசாம உட்காந்துக்க வேண்டியதுதான். அதே ராமதாசன் உட்காந்துக்க வேண்டியது. அப்ப நம்மள ஒருத்தர் புகழ்றா அப்படின்னா சன்னதியில இது இன்னும் ரொம்ப வெளியிலயும் புகழ்றா அப்படின்னா ஆமா ஆமான்னு சொல்றது தப்பு, இல்லை இல்லைன்னு சொன்னாலும் தப்பு. அப்படியே ராமதாசன் அப்படியே கடந்துப்பாரு. இதற்கு உதாரணம் நம்ம குரூப்லயே பல தடவை சொல்லிட்டேன். மேடுகுடி கிருஷ்ணன் சுவாமி பாருங்க, உபன்யாசம் மாத்திரம் பார்க்காதீங்க. சுவாமி அப்படியே உபன்யாசம் அப்படின்னா வருவா. சுவாமி வரும்போது எல்லாம் கீழே விழுந்து சேவிப்பா. பெரியவர்கள் எல்லாம் விழுந்து சேவிப்பா. சுவாமி கூட வயசுல மூத்தவர்கள் எல்லாம் விழுந்து சேவிப்பாங்க. இப்போ அவர் பார்த்திருக்கீங்களா, ஒண்ணுமே சொல்ல மாட்டார். சரி சரி எந்திரிங்க அப்படின்னு சொல்ல மாட்டார், நல்லா இருங்க அப்படின்னு சொல்ல மாட்டார். பேசாம அப்படியே நின்றுட்டு அப்படியே போயிடுவார். திடீர்னு பார்த்தோம்னா என்ன வயசுல பெரிய தாத்தா, அந்த தாத்தா சுவாமி விழுந்து ஜெபிக்கிறானே, சுவாமி வந்து ஒண்ணும் விழுக வேண்டாம் சுவாமி அப்படின்னாவது சொல்லலாம், இல்ல சரி சரி எந்திரிங்க அப்படின்னா சொல்லலாம். எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாரு அப்படின்னு உங்களுக்கு தோணும். ஆனா அவர் செய்யறதுதான் சரி. என்ன அப்படின்னா அது சரின்னு ஒத்துக்கல, வேண்டான்னு சொல்லல, அப்படி போயிடணும். ஏன்னா விழுந்து பெரியவர்கள் சேவிச்சு அப்படின்னா எந்திரிங்க சுவாமி அப்படின்னா அப்புறம் விழுந்து சேவிச்சதை ஒத்துண்டோன்னு ஆயிடுச்சு. நல்லா இருங்க அப்படின்னா அது ஒத்துண்டோன்னு ஆயிடுச்சு. வேண்டாம்னு சொன்னாலும் அது நம்ம அங்கீகரிச்சோன்னு ஆயிடுச்சு. அப்ப எதுவுமே சொல்லக்கூடாது. இப்படி வாழ இருந்தது சில சந்தர்ப்பங்கள்ல பேசாம இருக்கிறோம். பாக்குறவன் நினைச்சுக்கோ நம்மள அவமதிக்கிறாளோ, நம்ம இப்படி சொல்றோம் ஒண்ணுமே சொல்லாம இப்படி நிக்கிறோம் அப்படின்னா அதுதான் சரியான ட்ரீட்மெண்ட். சொன்னா அப்படின்னா பேசாம ஆடிய ராமதாசன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு போயிடணும். அதை அங்கீகரிக்கவும் கூடாது, அதை திரஸ்கரிக்கவும் கூடாது. வயசுல பெரியவர் ஒண்ணு சொன்னா அதை திரஸ்கரிச்சவனு பாவம் வரக்கூடாது, அங்கீகரிச்சவங்க பாவம் வரக்கூடாது, பேசாம இருந்தோம். அப்ப அந்த மாதிரி சமயங்கள்ல சன்னதிக்கு போனா நம்மள யாராவது சொன்னா அப்படின்னா யாரையும் சொல்ற மாதிரி இப்படி பேசாம உட்காந்துக்கணும். சரின்னு சொன்னாலும் தப்பு, வேண்டான்னு சொன்னாலும் தப்பு. கோயில் இப்படி எல்லாம் பேசாதீங்க அப்படின்னா அவன் இன்னும் 4 சொல்லுவா. ஏற்கனவே ஒண்ணு சொல்லியிருப்பா, சொல்லாதீங்க அப்படின்னு இன்னும் 4 சொல்லுவா. அப்ப என்ன பண்றது, அடியே ராமதாசன் பேசாம போயிட வேண்டியது. அப்ப அப்படி திரஸ்கரிக்கிறதுக்கு பழகணும். இப்படி இல்லாம அப்படி இருக்காம இருக்கிறது பழகணும். அதை அங்கீகரிக்க கூடாது, மாட்டேன்னு சொல்லவும் கூடாது. கடைசி சன்னதிக்கு போனோம் அப்படின்னா அவளுக்கு ஒரு பிரியமான தேவதை இருக்கும். அது வசதியா பிடிச்சிட்டு மத்த தேவதைகளை இகழ்றது அப்படிங்கிறது கூட எல்லாத்துக்குமே. நமக்கு ஒரு தெய்வம் பிடிச்சது அப்படின்னா அது ஆராதனை பண்ணும். இன்னொரு தேவதைய எந்த தேவத்தையுமே யாருமே இகழக்கூடாது. ஏன் அப்படின்னா எல்லாமே தேவதைகள். நம்ம ஈக்குவலாவே பாக்கறதுக்கு ஆரம்பிச்சிட்டோம். இல்ல நமக்கு அது சம்பந்தம் இருக்கா இல்லையாங்கிறது வேற விஷயம். சம்பந்தம் இல்லை அப்படின்னா நீங்க அதை பத்தியே பேசக்கூடாது தானே.
அது எப்படி கீழே தவறா பேசலாம் ஒரு தேவதைய? எந்தனே ஒண்ணு மாத்திரம் தெரிஞ்சுக்கோங்க. வைஷ்ணவர்கள் யாரா இருந்தாலும் சரி, ஸ்மார்த்தர்கள் யாரா இருந்தாலும் சரி, எப்படி இருக்கணும் அப்படின்னா தேவத்தை தேவத்தை தான். நம்ம இகழ்ற வரைக்கெல்லாம் அது மோசமான தேவதை இல்லை. நம்ம எல்லாம் மனிதர்கள், ஆசாபாசம் இருக்கிற மனிதர்கள். நம்ம போய் ஒரு தேவதைய அந்த தேவதை இப்படிப்பட்டது அப்படின்னு நிகழலாமா அப்படின்னா அது தேவதை. பகவான் அதுக்கு சிரேஷ்டம் இருக்கிறதுனால தானே தேவதையை வச்சிருக்கான். பகவானுக்கு அது தெரியாதா? அப்போ அது உயர்ந்த ஸ்தானம் தான். நம்மளுக்கு விட ஒரு சக்தியா தானே இருக்கிறா. அவன் நம்மளுக்கு வேணுமா வேண்டாங்கிறது வேற விஷயம். வேண்டாம் அப்படின்னா அவளை பத்தி பேசவும் கூடாது, அதை பத்தி இது பண்ணக்கூடாது. அவன் தவறா பேசுறது, இன்னொரு தேவதை, இந்த தேவதை பெருசா, அந்த தேவதை சின்னது, அதுக்கு சக்தி இல்ல, இந்த சக்தி இல்ல, அதெல்லாம் பகவான் பாத்துக்கிறான். அதெல்லாம் நம்மளுக்கான விஷயமே இல்லை. அப்ப எந்த தேவதை பத்தியும் யாரும் தவறா பேசவே கூடாது. தவற நம்மளுக்கு வேண்டாம், புறந்தலா மாதர்களா இருக்கணும் அப்படின்னா நாராயண பத்தி மாத்திரம் பேசிட்டு இன்னொரு தேவதை பத்தி பேசாம இருக்கிறது தான் புறந்தலா மாதர். இவனை பேசிட்டு அவனை இகழ்றது நம்ம சொரூபம் இல்லை. வைஷ்ணவத்துல அப்படி சொல்லல. அந்த தேவத்தை அப்படி தப்பா பேசுங்க அப்படின்னு சொல்லல. அப்ப எந்த தேவதை பத்தியும் யாரும் தப்பா பேசக்கூடாது. தேவதைகள் தேவதைகள் தான். அவளுக்கு இருக்கிற மதிப்பு இருக்கவே செய்யும். நம்ம அளவுக்கு அவள் எப்போதுமே நம்ம என்ன பண்ணிடுறோம், நம்ம மேல போயிட்டோம் அப்படின்னா நம்ம அளவுக்கு அவள் எல்லாம் கீழே போட்டு மிதிச்சிடறோம். அப்படி மிதிக்க கூடாது. தேவதை தேவதை தான். நம்மளுக்கு பிடிச்ச தேவதையை நம்ம வசத்தியா வச்சுக்கலாம் முடியும். மற்ற தேவதைகளை சன்னதிகளை இகழ்றது அப்படிங்கிறது கூட. இந்த 32 ஒவ்வொருத்தரும் கடைபிடிக்கணும். இது போய் சன்னதியில பண்ணோம் அப்படின்னா இது பகவத் அபச்சாரமாக வந்து சேர்த்து. அப்ப இந்த 32 நாம் தவிர்க்கணும். அப்போ இதைய இந்த நாராயண கவசம் சொல்றோம். இந்த மாதிரி 32 தவறுகளும் நம்ம செஞ்சிடும். 32மே செய்வோம். அதனால பல பாபங்கள் வந்து அப்படிப்பட்ட அந்த பாபங்கள் வராம நாரத பகவானும் கூர்ம பகவானும் காப்பாற்றட்டும். புருஷார்த்ததா கூர்மே ஹரிர்மாம் நிலையாத நிஷாத். அப்படிப்பட்ட கூர்ம பகவான் இந்த மாதிரி தவறுகள் நான் செய்தா அந்த தவறுகள்னால வந்த கஷ்டங்கள் நாங்கள் அனுபவிக்காம எங்களை காப்பாற்றட்டும். தன்வந்திரியா பகவான் தன்வந்திரி பகவான் அவரை காப்பாற்றட்டும். எதுல இருந்து அப்படின்னா நம்ம பல உணவுகளை சாப்பிடுறோம். அது ஆகார சுத்தம்